தர்ம சிந்தனை எப்படி உருவாகிறது? ஒன்று, தாய் தந்தைகளின் மூலமாக. அன்னையும் பிதாவும் முன்னேறி தெய்வம். நம்முடைய நாட்டிலே வீட்டிலே இருக்கக்கூடிய தெய்வாம்சம் பொருந்தியவர்கள் தாய் தந்தை. மாதேவ என்பதாக தாய் தந்தையர்களை கௌரவிக்கக்கூடிய மதம் இந்து மதம். இந்து சொல்லி முதல்ல வாத்தியார் யாருன்னா அப்பா அம்மா தான் வாத்தியார். அப்புறமா பள்ளிக்கூடத்து வாத்தியார். பள்ளிக்கூடத்து வாத்தியார் 1ஆம் கிளாஸ்லேருந்து யூகேஜியிலேருந்து ப்ரீகேஜியிலேருந்து கிண்டர் கார்டன்லேருந்து வேறு புதுசாக வந்துருக்கு அதுலேருந்தெல்லாம் வரக்கூடியதெல்லாம் அந்த வாத்தியார்லாம் அதுக்கப்புறமா. முதல் வாத்தியார் யார் என்றால் தாயும் தந்தையும் தான் முதல் வாத்தியார். அவர்கள் குழந்தைகளை உணவு ஊட்டி வளர்ப்பது மாத்திரமல்ல, தாய்ப்பால் கொடுத்து வளர்ப்பது மாத்திரமல்ல, தர்மத்தையும் போதிக்கிறார்கள். இந்தியாவிலே இருக்கக்கூடிய தாய் தந்தையர்கள் அவர்களுடைய குழந்தைகளை வளர்க்கும் போது உடம்பு வளர வேண்டும், அழகாக இருக்க வேண்டும், விளையாட வேண்டும் என்பதோடு நின்று விடாமல் படிக்க வைக்க வேண்டும். படிப்பதோடு சேர்ந்து நம்முடைய குழந்தைகள் பக்தி மார்க்கத்திலே வளர வேண்டும், உண்மை பேச வேண்டும், அடக்கமாக பெரியோர்களிடத்திலே அடக்கமாக இருக்க வேண்டும், மரியாதையோடு இருக்க வேண்டும், வீட்டிற்கு வரக்கூடியவர்களை உபசரிக்க வேண்டும், ஹாஸ்பிட்டாலிட்டி என்கிற அதிதி சத்காரம் இதையெல்லாம் உணர்த்தி குழந்தைகளை முழுமையாக வளர்க்கிறார். குழந்தைகளுடைய வளர்ச்சி என்பது ஆரோக்கியம், அழகு, படிப்பு, பண்புகள். பார்வதி